இன்னும் கதைக்கல. அப்பா கரண்ட் அடிச்சு செத்து போய்த்தாரு. இப்ப நடா நீ வாரா சாவு கொண்டு ஓட்டிருக்காள் தம்பி. அவ்வளவு ஆக்களுக்குள்ள எந்த புள்ள எங்களோட வயசு படியந்தால் வந்து கரண்டடி விட்டு இறந்துட்டார். அது வந்து நேற்றைய தினம். ஸோ இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கோம் சொன்னால் ஒரு செத்த வீடு நடந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது வந்து வழக்கம். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் ஹோல் எடுத்து இப்போ இங்கே இதை வந்து பார்த்துருக்காட்டி இன்றைக்கு மதிய சாப்பாடு கூட இல்லை. இந்த அளவுக்கு இதில் இருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கிறவங்க உதவி செய்கிறாங்க. அந்த இல்லாதவங்களை கோயிலா கச்சா நம்பிட்டு தான் மக்களை படிப்பிச்சேன்னா இந்த வேலை செய்கிற பிள்ளைங்களும் பேரண்ட் சொல்ல இப்போ சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்த போய் ஒரு கோழி கடையில் போய் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு 5 கிலோ கோழி என்று கடந்தரணும். பிறகு நான் தாரன் வைஃபோட வேலை செய்கிற பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வந்ததான் நான் என்ன கொண்டாட்டத்துக்கு வரல, அவர் டேட்டுக்கு தான் வந்தது. இளம் குடும்பம் இதுக்கப்புறமா அப்படி குடும்பத்தை ரன் பண்ணி போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எனக்கும் உண்மையாக செக் ஆகலை. என்ன சொன்னால் இப்போ 2 பிள்ளைகளும் வச்சுட்டு அவட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது வணக்கம். இது தமிழ் தரணில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் முனைக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்துட்டு முனைக்காடு ஸ்கூலில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் தேவைப்படுறதுனால வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், பின்னால் வந்து ஒரு பேனர் இருக்கிறதால. ஸோ 2000 ஆண்டு, அதாவது வந்து எங்களோட பேட்ச், எங்களோட வயசு படியந்தால் வந்து கரண்டடி விட்டு இறந்துட்டார். அதுவும் வந்து நேற்றைய தினம். ஸோ இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கோம். என்ன சொன்னால் ஸோ கடுமையான ஒரு கஷ்டத்தில் நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவங்களோட, அதாவது இறந்தவரோட ஒய்ஃபு ஃப்ரெண்டாக்கள் வந்து அடித்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்க ஒரு போய் பாருங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கான தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே வந்து. ஸோ எதனால் வந்து இறந்தார் அண்ட் வந்து இப்போதைக்கு அவங்க அந்த செலவுகளுக்கு என்ன செய்கிறாங்கன்ற எல்லா டீட்டெயில்களும் இந்த காணொலியில் காட்டப்படும். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி வந்து இந்த காணொலி எடுக்கிறது நோக்கம் வந்து அவங்களுக்கான உதவியை பெற்றுக் கொடுக்குறதும் அண்ட் வந்து இப்படி வந்து இனியும் நடக்கக்கூடாது, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக. ஸோ வந்து நாங்களே முன்கூட்டி எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போய்ட்டு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம கேட்டறியலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ என்னென்னு சொன்னால் நேற்று தான் வந்து உடம்பை வந்து எடுத்துவாங்க, பொடி எடுத்து அடக்கம் செஞ்சவங்க. 2000 ஆண்டு சேம் ஏஜ், அதாவது எங்களோட வயசு தான். அந்த டேட் வந்துட்டு சரியாக வந்து 18ஆம் தேதி. சரி, இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கு நாங்கள் ஏன் இந்த காணொலி எடுத்து வந்ததுக்கான காரணம் வந்து, ஸோ இன்றைக்கி கூட அவங்கள்ட்ட அந்த சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்களாம். அண்ட் வந்து இன்றைக்கு அந்த செத்த வீட்டில் சமைச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் கொடுக்கல. ஒரு இன்றைக்கி என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு செத்த வீடு நடந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது வந்து வழக்கம். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து அது செய்யலையே போல். அப்போ நேற்று சம்டைம் செஞ்சுருப்பாங்க, இன்றைக்கி தெரியல என்னென்னு சொல்லி காரணம் சொல்லி தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டதான் தெரியும். அதான் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங். என்னென்னு சொன்னால் இந்த இறந்த படியனோட வைஃப் வந்து வேலை செய்கிறது கார்மெண்ட்ஸ். ஸோ அந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற அந்த பிள்ளையோட வேலை செய்கிற ஃப்ரெண்ட் பிள்ளைகள் தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சிருந்தது. இங்கே ஒரு அண்ணாவோட தொடர்பு கொண்டு அந்த உதவியை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி அந்த அண்ணாவோட காலையில் தொடர்பு கொண்டு அண்ணா அவங்கள்ட்ட போய் நிலவரத்தை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, நாங்கள் வாரம் மட்டும் சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுமா வந்து மதிய சாப்பாடே இல்லைங்கிறது. அவர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு போல். ஃபுல்லாக தண்ணி சரி, ஃபுல்லாக தண்ணி இதுக்குள்ள போய். அண்ட் வந்து அவங்க இருக்கிற வீடு வந்து இந்த ஒரு வீடு தான். இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இருந்த வீடு, அந்த வீடு அதுக்கான ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க, என்ன நடந்துன்னு சொல்லி. அந்த வீடு அந்த நிறுவனத்தினால் கொடுத்த வீடு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து கரையான் பிரச்சனையாக இடிஞ்சு விழுந்துதான்னு சொல்லி ஒரு ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரியலாம். இப்போ தற்போது இந்த வீட்டில் இருக்கிறது ரேட்டா. அண்ட் வந்து அந்த பிள்ளைண்ட அம்மா வந்து நீங்கள் தான் இந்த இறந்தவர் அம்மா, நீங்கள் மாமியா பிள்ளைட அம்மா தம்பிரம்மா சொல்லுங்க. ஓகே, என்ன நடந்துன்றதை கொஞ்சம் சொல்லுவீங்களாம்மா? இவர் காலையில்
எங்கள்கிட்ட சொன்னவர் சனிக்கிழமை வேலைக்கு போகிறல்லன்ட்டு. அப்போ நான் காலையில் அங்கே துறையாளில் இவங்களை இங்கே விட்டுட்டுமா நான் துறையாளில் இருக்கிறேன்னா. அப்போ பார நேரம் வந்து உள்ளட்ட கட்ட அத்தாங்க மாலண்ணா அம்மா அத்தான் வேலைக்கு போயிட்டு எங்கள் வேலை மோச்சக்காடை விட்ட வேலைன்னு சொல்ல எனக்கு நான் வீட்டு வேலைக்கு போகிறேன்னாம்மா. எனக்கு அண்டு ஃபுல்லாக வேலைக்கு போக விருப்பம் இல்லை. நான் கல்லடிக்கு போகிறேன் நான் கூட. அப்போ வேலைக்கு போகிறேன் எனக்கு அண்டு ஃபுல்லாக துப்புற விருப்பம் இல்லை. 11 மட்டும் வீட்டை நின்றேன். அப்போ என்கிட்ட சின்ன மாள் சொன்னாள் அம்மா நீ வேலைக்கு போகாதம்மா வீட்டை நில்லு உனக்கு விருப்பம் இல்லை என்கிட்ட செல்லக்குட்டியல்ல அம்மால நீ நில்லம்மாண்டியல்ல. அப்போ நான் கேட்டேன் எனக்கு சம்பளம் தருவியா உள்ள வண்டியல்ல. ஓ நான் உனக்கு எனக்கு சம்பளம் தருவியான்னு எவ்வளோ வந்து கேட்டாள். நான் சொன்னேன் எனக்கு 1000 ரூபா தரணுண்டு. 1000 ரூபா தருவியான்னு கேட்டோம். ஓ தருவேன். நான் சொன்னேன் நீ தர மாட்டேன். இல்லைம்மா நான் கட்டாயம் தருவேன் நீ போகாதம்மாண்டியல்ல. இல்லை நான் கட்டாயம் போகிறேன் அத்தான் சொல்லி என்ன நாளைக்கு இன்றைக்கும் வேலைக்கு போவேனா நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை லீவு நான் கட்டாயம் போகிறேன் விட்டு நான் 11:30 போகிறேன் வெளிக்கிட்டு அங்கே 12 மணிக்கு இறங்குனையா. இறங்கி சட்டையை மட்டும் நான் மாற்றிட்டு தேத்தண்ணி போட்டு தர மேலே கப்பை கழுவு வண்டி என்ன ஆகும் சொல்ல நான் போட்டு கப்பை கழுவிட்டு நிற்கக்குள்ள புள்ள ஹோல் எடுத்தாள். நான் சொன்னேன் நேரம் சென்று போனேன் நான் போக மாட்டாவு சந்தில் நீப்பாவு திருப்பி கூப்பிடுவான் போட்டு புள்ள ஹோல் எடுக்கிறாள் என்று சொல்லிட்டு போனதையும் கலவுண்ட கத்துனாள். கத்த என்ன மாலை அப்போ அடிச்ச வர இல்லைம்மா அத்தான் கரண்ட் அடிச்சு வந்து செத்து போயிட்டு வேலைக்கு போன இடத்த என்று சொல்ல நான் கத்தி இது செய்ய அப்புறம் அவங்க ஆட்டோ ஓடிச்சு என்னை ஏற்றி வீட்டை அனுப்புனவங்க. வீட்டை அனுப்பி நான் இங்கே வந்தேன் இங்கே ஒருத்தர் சொன்னாலும் அம்மா தெரியலம்மா நீ வீட்டை வாம்மா அவரோட போவேன் வீட்டை வா எனக்கு பயமாக இருக்கு நீ வீட்டை வா அவர் தெரியல வீட்டை வாண்டியில நான் வீட்டை வந்து கிடந்து தால வரைக்கும் வந்து கிடந்தேன் அந்த கட்டியில் நான் மட்டும் நான் அவர் தெரியல கிடந்து கத்துனேன் நாக்கள் நின்றவங்க ஆனால் எந்த வீட்டுக்கு தெரியல எல்லாரும் அங்கே வந்து கிடந்து கத்தி முடி எங்கட மாமி ஒரு ஆள் வந்து அவையும் சேர்ந்து கத்தி போட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் நீ போகணும்மா ஆஸ்பத்திரிக்கு நீ கட்டாயம் போக வேண்டியல நான் திருப்பி உடுப்பு மாற்றி தான் அந்த மாதிரி மேலே பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆக்சிடென்ட் சொன்னா கரண்ட் அடிச்சு என்ன நடந்தது உடனே இருந்துட்டாரு கரண்ட் அடிச்ச உடனே நாங்கள் போய் பார்க்கலையா எங்களுக்கு கரண்ட் அடிச்ச இடம் அது செஞ்ச இடம் ஒன்றும் தெரியா நாங்கள் போய் கரண்ட் அடிச்சா பார்க்கல. கரண்ட் அடிச்ச உடனே இவர் மேலே இவங்க சாப்பாடு கொடுத்தியாங்க சாப்பிட்டு முடிய கொஞ்சம் நேரம் இருந்து ஓட்டு போயிருக்க போய் ஒரு வேலைமையா அவர் அங்கே வேலை செய்கிறவரா வேலைமையா வேலை செய்ய வருவார் கரண்ட்டு எல்லாரும் போக சொல்லிக்கார் நான் தானே செய்கிறேன் நான் செய்வேன் மோச்சக்காடை விட்டுன்னு ஓட்டு இவர் ஏறி கரண்ட் ஒளியிருக்கார். கரண்ட் ஒளிட்டு நிற்கக்குள்ள இவர் கரண்ட் அடிச்சுட்டு அப்போ போன ஓடி என்ன சொல்லிக்காங்க போன ஆளை காணல பாப்பான்னு விட்டு போயிருக்காங்க போக பொடியன் உளுந்து கிடந்துக்க நீ உளுந்து கிடக்கு நிறைய துடிச்சிருக்காரு வரல துடிக்க நீ இவங்க தூக்கி ஆளை அவதிப்பட்டு இது செஞ்சு கை காலெல்லாம் கசக்கி நெஞ்செல்லாம் கசக்கி எடுத்து ஆட்டோவில் ஏற்றிட்டு போனவங்களாம்மா நாங்கள் காணல ஆக்கள் சொன்னது எங்களுக்கு. அந்த அடிப்பட்ட இடத்துல மூச்சு இருந்ததாம்மா? ஓமா மூச்சு இருந்தா ஏற்றி போகக்குள்ள இடையால போகலாம் ஜீவன் போனதாம்மா காலையெல்லாம் துடிச்சதான். சரி இப்போ அந்த இறந்த அவரோட வைஃப் யாரு வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்களோட அம்மா அந்த அவர் அம்மா எல்லாம் அவர் அம்மா அப்பா இல்லாமா இங்க வாரல அவங்களுக்கும் கஷ்டம் அவங்க இங்க மீயாங்குளம் தரவைக்கு மேல அங்க இருக்கிறவங்க அவங்கள்ட்ட அவர் 3 நாள் கூடி நான் போகணும் இருந்தவர் ஆனால் அவருக்கு போறதுக்கு காசு இல்லை நான் கடன் கேட்டிருக்கேன் நான் கடன் ஆயிட்டு அம்மாட்ட போய் 3 நாளைக்கு நிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சவர். சரி இப்போ வந்து அவங்க கல்யாணம் கட்டி எவ்வளோ காலம் 2018ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டணுமா பலியத்தை அமர்ந்தையா நான் என்ன சரியான கஷ்டம் நான் வீட்டு வேலையை போகிறேன் நான் எங்கட ஒரு சுகம் இல்லை 2 பிள்ளைகளையும் ராமகிருஷ்ண மிஷனில் வச்சு நான் படிப்பிச்சு கோயிலாக கச்சா நம்பிட்டு தான் நாட மக்களை படிப்பிச்சேன்னா உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது? எங்கட ஒரு கேன்சர் அவர் வேலையை போகிறல நீங்கள் இவர்தான் கூட அந்த எல்லி வளர்த்து தான் நான் ஒரு பிள்ளையா வச்சிருந்தேன்னா அப்போ எல்லாரும் சொன்னாங்க காலால் வரல தலையால் தட்டாத உனக்கு ஒரு பாரம் குறைஞ்சிரும் 18 வயதாக இல்லை அந்த பொடியை மரக்குள்ள வந்து புள்ள வகுத்தில் வந்து ரிஜிஸ்டர் பதிவு வைக்கலாண்டாங்க அப்படி இருந்து ஆண்டவன்றது அந்த பிள்ளை 5 மாதம் 2 நாள் அபோஷன் ஆக்கி போட்டாங்க அபோஷன் ஆகிதான் அங்கே உன்னமான பிள்ளைன்ட்டு அப்புறம் 2வது பிள்ளை தான்மா நான் கூட்டி கொண்டு ரிஜிஸ்டர் வச்சு இப்போ 2வது பிள்ளை என் வீடு வாசல் இல்லை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் 2 மருமக்கள் ஒருமிக்க வந்த எனக்கு. சரி அதான் உண்மையில் இங்கெல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அதான் வந்து குடும்ப கஷ்டத்தால வந்து சின்ன நான் படிப்பிச்சேன்னா 9ஆம் ஆண்டு நான் சேர்ந்து அம்மாள்கிட்ட எல்லாரும் எங்கிட்ட தங்கச்சிமா இருக்கலாம் கோழிக்கு தீன்பச்செல்லாம் வந்து சாப்பிட்ருக்காளண்ட புள்ள. சரிம்மா உண்மையிலே வந்து இந்த டைமில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கேட்கலாது ஸோ ஒரு ஹெல்பிங் வீடியோ மாதிரி வந்து எடுக்கிறாரு. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இப்போ சமயம் இந்த டைமில் வந்து நிறைய செலவுகள் இருக்கும் வந்து தெரிஞ்சதுக்காகவும் அப்படி ஏதோ ஒன்று நடந்தால் கண்டிப்பாக அதுக்கான செலவுகள் வந்து இருக்கும். 2 செலவுகளுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கரண்ட் அடிச்சு தண்டத்தால் அம்மன் எல்லாம் கவனிக்கிறாங்க அவங்க எல்லாம் பொட்டி எடுத்து கொண்டு வந்த எல்லாம் அவங்க
நான் ஒரு எங்கள்கிட்ட இல்லை, நான் போடவே இல்லை. ஓ இந்த மந்தத்துக்கு தண்ணி எல்லாம் இல்லை அவங்க. சரிம்மா, கடைசியாக வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போகணும்? இன்னும் கதைக்கல. சாப்பிட்டா பிள்ளைகள் 2 பிள்ளைகள். அவங்க எத்தனை வயசு? 4 வயசு. சரி, இருக்கட்டும். நீங்கள் இருங்க, உள்ள இருங்க. சின்ன ஒரு தகரத்தால் அடிச்ச கொடியில் தானே உங்களோட வீடு, அதில் காட்டு ஒரு வீடு அந்த இந்த இருக்கிற வீடு கட்டப்பட்டமா? அது என்ன நடந்த கோபி? 2007 இடம்பெயர்ந்து போய் வந்து வந்தோம். கரையாடி உள்ள வந்து பாருங்க, உள்ள பாருங்க விழுந்த கோபிச விழுந்த அம்மா தான் போயிட்டு மாசம். வாங்கம்மா, நீங்க கொஞ்சம் வாங்க. காட்டுங்க. அது விழுந்து அந்த வீட்டோட விழும்பலையா, அது வீட்டுல இருந்தது. அப்ப நான் கிடந்த கத்துனேன், இந்த பக்கம் புல்லா விழுந்துட்டு. நானும் அப்படி கொண்டு விழுந்துட்டா. ஓ இன்னாரைக்கு அப்படி அரைவாசி கொண்டு இதுல விழுந்தம்மா, இல்ல விழுந்தோம். அதுகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுகள். இன்னாரைக்கு தான் கரையான் போந்து, இன்னாரைக்கு ஃபுல்லா கரையாண்ட தோண்டி நிறைய காசு கொடுத்து நிறைய வேதஞ்சாவும் படியும் இதெல்லாம் ஓடுதா இருக்கு. இப்போதைக்கு அந்த வீட்டுல இருக்காங்க. அது இப்ப அம்மாட்ட போய் ஒரு மாசம் நின்றதுக்கு பிறகு லோன் கிழமை லோன் ஒன்று போட்டு 80,000 லோன் ஒன்று போட்டு அந்த வீடு இந்த ஓட்டுகளை போட்டு அந்த வீடு செஞ்சவன். நீங்களா ஃபர்ஸ்ட் ஓடுனீங்க கேட்டு என்ன நடந்து நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்? வேலை இன்ஜினா கோல் எடுத்தோம். வேலை இங்கே வாய்க்கால் பொடி நான் கோல் எடுத்தோம். கோல் எடுத்து போய் கரண்ட் அடி எடுத்தேன். அந்த கோல் எடுத்தார். கோல் எடுத்து வந்து நான் இங்கே வீட்டை வந்து அங்கே போனேன். போய் இப்படி அடிவாட்டி வாங்கி போய் தரேன் சொன்னது. அப்புறம் நீங்களும் இப்படி பார்த்துனீங்க ஹாஸ்பிட்டல் போய்? நான் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே நின்றேன். நீங்க அவருக்கு அண்ணா சகல. சரி, உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க இல்லையா வந்து இப்படி ஏதாச்சும் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு முதல்ல வந்து ஏதாச்சும் அறிவுரை காட்டுற மாதிரி கதைப்பாங்களா? அப்படி இப்படி என்ன சொன்னாங்க? வெளிநாடு போறாராம், வெளிநாடு போனா நீ என்ன விட்டுட்டு போயிருவியா உள்ள, இப்படி என்ன விட்டுட்டு போக மாட்டாதானே நீ இஞ்ச என் பிள்ளை எந்த நேரம் சண்டை பிடிச்சி நாய் மாதிரி பிள்ளைகளோட இல்லை நிற்கா. நீ காமெண்ட்ஸுக்கு போனா எல்லாரோடைய நல்லா சிரிச்சு காய்ச்சி தானே பேசுறா. எல்லாரும் ஒன்று சிரிப்பலையன்னு முழு பேர் செய்கிறாங்க. நீ வீட்டை வந்து அவ்வளோ விதா இருக்காண்டா. அவருக்கு நிறைய சந்தேகம். தண்ணிலே தனக்கு தான் சாக போறேன்னு இல்லை, புள்ள விட்டுட்டு போறாளண்ட மாதிரி மாற்றி நிறைய சண்டை. இந்த நாளும் சண்டாமண்ணா 1ஆம் தேதி இருந்த ஒரு நாள் நிம்மதி இல்லம்மா இது இப்படி சந்தேகப்படுதம்மா, ஒரு காலம் என்ன இப்படி செய்யறல. அது ஒற்றைய சண்டை பிடிச்சி இவ்வளவு காலம் அவர் வந்து ஒரு 100 ரூபா துணி கூட தனக்கு வாங்கி கொடுக்கல. நீ எனக்கு என்ன வாங்கி தந்தா, என்ன வாங்கி தந்தீங்க அந்த கேட்டுக்கு அழுவைக்கு 1ஆம் மாதம் 16ஆம் தேதி பிறந்த நாள். இவர் என்னஞ்சுக்காரண்டா ஒரு இடத்த 10,000 ரூபா காசு கடன் வாங்கிக்காரு. எங்கட தங்கச்சிட்டான் கல்லில் வாங்கி அவரே போய் போட்டோ ஃப்ரேம் அடிக்க கொடுத்துக்காரு. போட்டோ ஃப்ரேம் அடிக்க கொடுத்த இடத்த சொல்லியிருக்காரு, எனக்கு பொண்டாட்டியண்டு அடிச்சு தரணும் என்று சொல்லி. அவர் என்ன நாங்கள் வைஃப் அண்டு ஃபோனில் அடிச்சு இந்த இங்கிலீஷில் அடிச்சிக்காங்க. 2015 தேதி அடிக்கிறது, 16ஆம் தேதி அடிக்கிறது, 15ஆம் தேதி அடிச்சு போட்டாங்க. அது 2ல அந்த கடைக்காரப்படி என்னோட சண்டை பிடிச்சிக்காரு. எனக்கு நான் ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது சப்ரஸ் மாதிரி இருக்கணும், பொண்டாட்டியண்டா ஒரு இது மாதிரி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி செஞ்சு தரலாண்டா அவன் சொல்லிக்கா. இதை அழிச்சு செய்கிறேன்டா செலவாகும், எனக்கு அழிச்சு செஞ்சு தரையில நம்மட வீட்டுக்குள்ளானேடா இருக்கிற வைஃப் நல்லந்தானேண்டி இல்லை. என்னட்ட வந்து கேட்டார், மாமி ஒரு விஷயம் நான் கேட்பேன், நீங்கள் எது செய்வீங்களான்னு கேட்டார். என்னட்ட அங்கே துறையடி வளவுக்கு வந்தாங்க கேட்டார். நான் மாமி நான் பிள்ளைய ஸ்பெஷலாக செஞ்சா பொண்டாட்டியண்டு இருக்கேன்ட்டு கேட்டேன். அவனை வைஃப்ண்டு அடிச்சு தந்தானுங்களே, எனக்கு இது இல்லை மாமி, நான் கடைக்கார பொடி என் பேரை சொன்னார், எனக்கு இப்போ வருதில்லை அந்த பேர். அந்த பொடி என்னோட நான் குழம்புனேண்ணா 15ஆம் தேதி மாட்டினானே, உனக்கு தான் செலவாகும் என்று சொல்லி கேட்டவனுங்கள். அப்போ சொன்னான், உனக்கு செலவாகுனே நீ தானே அடிச்சேன்னு, எனக்கு செலவாகுண்டா நீ கோபிக்காத அது தந்து சொல்லி சமாளித்து தந்தே மாமி வண்டி இல்லை. அண்டியில் அவர் ஒன்று வந்து 12 மணிக்கு போட்டோ ஃப்ரேம் கொடுத்துக்கார். டெரிமெட் அபினவம் உடுப்பு அவருக்கு விரும்பின மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துக்கார். பிறகு செருப்பு வாங்கி கொண்டு கொடுத்து கடையிதாக கொண்டாடி போட்டு என்னோட சொன்னார், மாமி நான் உடுப்பு வாங்கி கொடுத்து போட்டு விதண்ட மாமி இவள் உடுப்பு தைக்கணும் ஒரு துணி இல்லாமல் தான் வேலையை போகணும் நான் இவள் கத்தி தான் உடுப்பு தைச்சிருக்காள்.
தைச்சவர் சொல்லிக்காரு நான் வாங்கி வச்சுக்கேன் தைக்காதன்னு பேர் சொல்லலை என்னண்டா அவர் ஸ்பெஷலாக கொடுக்க போகிறாரு கிப் கொடுக்குறதுக்காக. அப்போ எவ்வளோ சொல்லிக்காள் நான் உடுப்பு எவ்வளோ அவதிப்பட்டுடி தைச்ச அத்தான் உடுப்பு வாங்கி வச்சுக்கேன் தைக்காதன்ட்டு கூட சொல்லலை. நான் கத்தி சண்டை பிடிச்சி தைச்சேனா. அப்போ அத்தா மாதிரி அந்த உடுப்புட்ட போட்டு போகிறேன் நான் தைச்ச உடுப்பு போட்டு போகலன்ட்டு சொல்லிட்டு போய்க்கா. அப்போ என்னட்டா சொல்கிறாள் மாமியே நான் எவ்வளோ ஆசையா மாமி எவ்வளோ கடன் வாங்கி இவளுக்கு எவ்வளோ இதாக உடுப்பு வாங்கி கொண்டு அவள் பாருங்க மாமி அப்படி இருந்து பின்னேட்ட சொல்லிக்காள் என்ன ரத்தா மனவரத்தை படப்போடாண்டு போட்டு போகிறேன் இந்த உடுப்பை என்று சொல்லியிருக்காள் அவள் சொன்னான்ட்டு. ஆனால் அவள் சொல்லவே இல்லையா அப்படி அந்த மனதுக்குள்ள வெறுப்புகள் வார சொன்னால் 16ஆம் தேதி மகள்கிட்ட பிறந்த நாள், அவர் பொண்டாட்டிட்ட பிறந்த நாள் 16. 17ஆம் தேதி வந்து இவருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 18 2 நாளைக்கு ஆனா ஞாயிற்று இன்னொன்று 19ஆம் தேதி அவரோட வேலை செய்யற காமன் சாப்பிட வேலை செய்யற ஆட்களுக்கு அந்த பிராண்டிக்ஸ்ல வேலை செய்யற பிள்ளைங்களும் பேரண்ட் சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்த போய் ஒரு கோழி கடையில போய் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு 5 கிலோ கோழி ஒன்று கடன் தரணும், பிறகு நான் தாரன் தம்பி வைஃபோட வேலை செய்கிற பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வந்ததா நான் என்ன கொண்டாட்டத்துக்கு வரல, அவரோட டேட்டுக்கு தான் வந்தது. சரி இப்போ இன்றைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க சாப்பாடு கூட இது செஞ்சீங்களா? அதுதான் உண்மையான இது. என்ன இப்போ நீங்கள் ஹோல் எடுத்து இப்போ இங்கே இதை வந்து பார்த்துருக்காட்டி இன்றைக்கு மதிய சாப்பாடு கூட இல்லை இந்த அளவுக்கு இதில் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கிறவங்க உதவி செய்கிறாங்க, அந்த இல்லாதவங்களை கண்டுக்கிற அளவுக்கு இருக்குது இப்போதைய இதுகள். அதான் முக்கியமான காரணம் சொன்னாங்க. இன்றைக்கு வந்ததுக்கான காரணமும் இதுதான். ஸோ எப்படி சொல்ல நேற்று தான் நடந்தது. ஏன்னா இறுதியே இல்லாமல் இப்போ நடந்தது. நேற்று தான் நடந்தது. நேற்று எங்களுக்கு செய்திகளை நான் இன்றைக்கு நேற்றும் அதுவும் உங்களோட இது இல்லாமல் இருக்கு. நான் ஃபாலோவில் இருக்க உங்களை பார்க்குறேன்னா இது இல்லாமல் மாதிரி அவர் பிள்ளை தான் அவையோட வேலை செய்கிற ஃப்ரெண்ட் பிள்ளை ஒரு ஆள் தான் சொல்லித்தான் நான் அப்படி உங்களோட நம்பரை கொடுத்து விட்றேன்னா அப்படி ஆட்கள் வருவாங்க. இப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ 16ஆம் தேதி அவரோட பர்த்டே போனது, 18ஆம் தேதி கேட்பட்டு 19ஆம் தேதி சரி 18ஆம் தேதி ஃபேமிலி அடிச்சது. இப்படி நடந்தது ஒரு நாளால் வைஃபோட பர்த்டே 14ஆம் தேதி அது முடிய 19ஆம் தேதி 18ஆம் தேதி கரண்ட் அடிச்சிருக்கு. நேற்று வந்து அவங்களோட இது ஓடி எடுத்தது. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியும். அவங்களோட அந்த பிள்ளையோட வேலை செய்கிற பிள்ளை இல்லாமல் வந்து சொன்னது அதுதான். இப்போ நாங்கள் வர சொன்னேன் இப்படி தினேஷ்கர் அத்தான் வர சொன்னேன்னா சாப்பாட்டுக்குன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் அவர்கிட்ட இதை பார்க்க வந்துட்டு போகிறோம் நாங்கள். என்ன சொன்னப்போ இப்போ சாப்பாட்டு கண்டு வந்து அது சாப்பிட வந்து போயிட்டு என்ன சொல்கிற உண்மையில் ஏற்க முடியாத ஒரு இறப்புன்னு சொன்னால் அவங்களும் வந்து குடும்ப கஷ்டத்தினால தான் சின்ன வயசில் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ கூட வந்துட்டு அந்த கஷ்டத்தை தாண்டி பெரியது ஒரு கஷ்டமாக வந்து சேர்ந்துருக்குது. இப்போ அவங்க வந்து கதைக்கிற நிலைமையில இல்லைன்னு அவங்க கதைக்க மாட்டாங்க. தலையில இருந்து ஃபுல்லா வெட்டுங்கண்ணா, தலையில இருந்து ஃபுல்லா வெட்டி மாமா இறந்தவர மாமா எங்களுக்கு டொய்லெட் கூட பாய்க்கலாமே இருந்தாங்க கிளப்பாகிட்ட சொல்லி தான் நாங்கள் எல்லாம் செஞ்சோம். சாப்பிடல கஷ்டம் மூக்குக்குள்ளால வரும் சோறு செத்தத்துல என்ன சாப்பிடல எங்களுக்கு கிளப்பாகிட்ட சொல்லி தான் எல்லாம் செஞ்சு அந்த இந்த டொய்லெட்லாம் கூட திருப்பி அந்த கிளப்பால நாங்கள் இந்த சைடில் நிறைய பண்ணுறாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதனால வரைக்கும் இப்படி ஒரு குடும்பம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இப்போ இன்றைக்கு பாருங்களேன் எனக்கு கூட இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டேன் நேற்று. அந்த பிள்ளை சொல்லாட்டி இப்போ நீங்கள் கூட வந்திருக்க மாட்டீங்க. அதான் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு குடும்பம் இருக்கு, இப்படி பிரச்சனை போகுதுன்னு உங்களுக்கு சொல்லாமல் தெரியாது. இப்போ இந்த உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் தந்த கூட உண்மையில் வந்துட்டு இந்த பிள்ளையோட தொழில் செய்கிற பிள்ளை தான் வந்துட்டு அந்த சொன்னது சொல்லிப்போட்டு நேற்று சொன்னது அண்ணா இப்படி அண்ணாக்கள் வருவாங்க பாருங்கன்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லி. அப்போ எனக்கு நேற்று நைட் கால் பண்ணியிருந்தேன். அப்போ நான் இங்கேருந்து போகக்குள்ள ஒரு 7:30 எனக்கு என்ன நம்ம இங்கேருந்து போகக்குள்ளண்ணா கொஞ்சம் இதாகிட்டு நேற்று ஃபுல்லாக மழைக்குள்ள நினைஞ்சேன். எனக்கு உண்மை முந்தன அப்படி தான் உடம்பு சரியில்லை. அப்போ அதில் வரேன் இருந்தேன்னா வரலாம் அப்படியே கொஞ்சம் டயர்டில் விட்டு தூங்கிட்டேன். இப்போ காலையிலையும் கோல் அடிச்சு போட்டு திரும்ப நீங்கள் கோல் அடிச்சது போட்டு தான் திரும்ப. எத்தனை மணிக்கு நேற்று வந்து அடக்கம் பண்ணினது? நாங்கள் 5 மணி எடுக்கிறதுக்கு இந்த நம்மளால கடமை நிற்க இட வசதி இல்லை. நீங்கள் தண்ணி மழை கடமை இப்போதான் கொஞ்சம் இதாக இருக்குது. டைம் போய் ஒன்று வச்சுட்டீங்க நாங்கள் மழைக்குள்ளே விளையிட்டு அந்த மழை இப்போ கொண்டு போய் இப்போ அவங்கள்ட்ட அந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் அவங்க ஒன்றும் இல்லை இருக்குது. ஸோ அவங்கள ஒன்றும் கேட்கல, அவங்களுக்கு ஒன்றும் கதைக்கிறது இல்லை. அப்பாவை பற்றி எதுவும் கேட்கல. அவட்ட மட்டும்தான் போறாங்க. அவ சித்திக்காரு தாய்ட்டையும் போறாங்க தகப்பனுக்கு அவர் தான் நித்திரி ஆகணுமா மூக்கால கொஞ்சம் அவர் நாளைக்கு 2 அவர் அவர் நித்திரி ஆகிறோம். நாங்கள்
அந்த பொடியன் தான் கடுமையாக தான் விற்கிறாங்க எங்களுக்கு பிள்ளைய விட பிள்ளை ஓரளவு மாற்றி கொள்ளலாம் போனாவது பார்க்க ஆனால் பொடியனை மாற்றி எல்லாமே தெரியல இனி இதுக்கப்புறமா அவன் நேற்று பொடியை கொண்டு வந்து டேய் 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 தான் கூப்பிடுறான் தகப்பனை பாயெல்லாம் காட்டணும்மா தகப்பனை எழுப்பலாமன் நேற்று சொல்லிட்டான் அந்த இருக்கக்குள்ள எனக்கு தெரியும் அப்பா செத்துட்டாரு இல்ல அம்பி எங்கட தம்பி எங்கட பெரியம்மா வாரியை கூட்டிட்டு போனவ 15ஆம் தேதி போனா இந்த பொடிய நீ இல்லை இந்த பொடியை குடிச்சல கோயிலுக்கு போயிட்டான் அந்த பொடிய நீ இல்லை அப்ப அந்த பொடி செத்து தண்டு கோழி பழக்க எத்தனை மணிக்கு வந்தான்னு தெரியா நான் இல்லை வர நிறைய ஆக்கலாம் டேய் அப்பா கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாரு இப்ப நடா நீ வாரா சாவு கொண்டு கோட்டிருக்காள் தம்பி அவ்வளவு ஆக்களுக்குள்ள எந்த புள்ள மகன் கேட்டு மகள் கேட்ட அந்த 4 வயது புள்ள இவன் பிறகு அவன்கிட்ட எங்கிட்ட அண்ணி வேற என்னடா நீ எங்க அப்பா செத்து போயிட்டாரு நிப்பான் பாரா தெரியாதுண்ணே அவங்களுக்கு அதான் உண்மையாக வந்து இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம் பிறப்பொண்டு இருந்தால் இறப்பொண்டு இருக்குது அது எப்போ நடக்கும்னு நம்ம சொல்லல இல்லாது ஆனால் என்ன இந்த இடத்துல கவலையாக இருக்குன்னா இந்த சின்ன வயசுல எல்லாம் குடும்பம் 2 பிள்ளைகளுக்கு தகப்பண்டா உயிர்மா எப்படி பார்த்துக்கொண்டு அப்பா சின்ன பாசம் இல்லை தகப்பன மாட்டி இல்லை உங்களை அந்த மனுஷன் பார்க்குற மாதிரி ஒருத்தரும் பார்க்கல அந்த புருஷன் கூட என்ன அப்படி பார்க்கல நல்லா பார்க்கல இதுவரையில ஒருவரோடையும் பிரச்சனைப்பட்டது ஒருவரோட பிரச்சனைப்பட்டதே இல்லை இது எல்லா பேரும் ஒருவருடைய அந்த பேர் சொல்ல மாட்டேன் இப்போ உங்களோட பேரை பேர் சொல்ல மாட்டேன் அண்ணா இல்லை அதான் அதான் பார்த்தாரு பழகிற விதத்துல ஜெனிவன் ஆனா இவங்கட புள்ளானாண்டு நீங்க நம்ப மாட்டேல அவரு அப்ப இந்த கொட்டியில் அடிச்சிருக்கேன் இந்த மண் பறிச்சது இது இப்ப காசு கிடைச்ச கடை கடந்த முறை ஊருக்குள்ள ஏரியா அது கொட்டில அடிச்சாங்க அதுல 10 ஸ்டூலும் ஒரு 40 அடி கொட்டிலும் ஒரு அமைப்புண்டு 10 வருஷமா இப்ப நடந்து கொண்டு இருக்கு கடல் கடந்த முனைங்கிறங்கள்னு சொல்லி அது கட்டார் வெளிநாட்டுல இப்போ இன்னைக்கு வந்து சமைக்காம இருந்ததுக்கு காரணம் யாராச்சும் சமைச்சு வருவாங்க அதாவது நாங்கள் சமைக்கிற தான் ஏற்பாடு பண்ணேன் அதாவது பக்கத்தில் யாரும் சமைச்சு வராங்க சும்மா என்ன கொட்டணும் தான் எனக்கு சமைச்சு வருது அது அப்படி ஒன்று டைம் போயிடுது ஒவ்வொரு தான் இப்போ சாப்பாடுல ஒழுங்கு பண்ணது நான் குணப்படுத்தி சொன்னாங்க இப்படி பார்க்க வரப்புறோம்னு சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் நன்றி உண்மை அதுக்கப்புறமா தான் அண்ணா வந்து பார்த்துட்டு வந்து இந்த சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தவர் ஸோ உண்மையிலே இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்ததுக்கான காரணம் உங்களுக்கு இந்த கட்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு உதவி நம்மளால் செஞ்சு கொடுக்கணும்ண்டு அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உங்களை நேரடியாக வந்து சந்திப்போம் ஏன்னா உண்மையில வந்து ஒரு இளம் குடும்பம் இதுக்கப்புறமா அப்படி குடும்பத்தை ரன் பண்ணி போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எனக்கும் உண்மையாக ரெண்டு பிள்ளைகளும் வச்சுட்டு அவட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது தெரியாது கண்டிப்பாக சரி இதை முதல் எல்லாம் முடியட்டும் இந்த கிரியர்லேருந்து எல்லாம் நாள் முடியட்டும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நேரடியாக வந்து சந்திப்போம் இந்த இடத்துல உண்மையிலே வந்து இன்றைக்கு எங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் அதை தாண்டி வந்து உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வந்து உங்களோட இதுக்கப்புறமா வந்து இந்த நிறைய கிரியர்கள் இருக்குது நினைக்கிறேன் ஸோ அதுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இந்த கிளப்பாலையும் அண்ட் வந்து அந்த அமைப்புகளாலையும் வந்து தான் இந்த ஹெல்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் தான் நாங்களும் வந்து ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஸோ நேற்று தான் வந்தவங்க நேற்று எங்களால் வர முடியாது எல்லாமே நாங்கள் இன்றைக்கு தான் வந்துடுறாங்க இன்ஃபார்ம் இன்றைக்கு தான் கிடைச்சது நேற்று அது உங்களுக்கு கிடைக்கக்குள்ள ஒரு 5 மணிக்கு இதில் நாங்கள் உடனே வந்து அதை செஞ்சு வந்துருப்போம் ஸோ பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமா யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இதில் நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கான உதவியை பண்ணி கொடுக்கலாம் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இதெல்லாம் முடிய நாங்கள் நேரடியாக வந்து பார்ப்போம் சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு இவ்வளோ காலமாக காமெண்ட்ஸில் வெளிச்சாங்க அந்த பிள்ளை யாருமா வேலைஞ்சம்மா வேலைஞ்சி நீ பிள்ளைகளும் பார்க்கல அந்த பொடியனு செஞ்சுட்டு அதால நின்றவ நின்று திருப்பி இப்படித்தானே தொழில் இல்லையா மேச மேல இல்லை கொஞ்ச நாள் சில கஷ்டத்துல திருப்பி இப்போ சேர்ந்தவ சேர்ந்து இப்போ 7 மாசம் 6 மாதமா வேலை செய்தான் 5ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒன்றுவ இப்போ அவர் அம்மா அப்பா ஒருத்தர் மாதிரி இல்லையே நீங்களா அம்மா இறந்தவர் அம்மா உங்களோட எப்போ கதைச்சு ஒரு 3 மாதம் இருக்கும் போல கதைக்கல அக்காக்காரிட்ட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கான் அம்மாவை பார்க்க வரத்துக்கு எனக்கு ஃபோன் இல்லை பார்க்க வரத்துக்கு ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் கதைக்க இல்லை என்னோட கதைக்கையும் இல்லை வரையும் இல்லை நான் சனிக்கிழமை 1 மணிக்கு தான் எனக்கு இந்த தகவல் தெரியும் நான் நேற்று தான் மகன் இளைய மகன்
அடுத்து சொன்ன அப்படி எடுத்து சொல்ல அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நாங்கள் வரையலை அங்கேருந்து நாங்கள் மீயாங்குளையில் இருக்கோம் வரையலாது அப்புறம் நேற்று தான் நாங்கள் வந்து மட்டக்களப்பு கொடியோட தான் வந்து என்ன பிரச்சனை நடந்தது எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும் என்ன இருந்தாலும் உங்களோட மகன் தானே, ஸோ அவரை பெரியவங்க தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஆள். அவர் அந்த மாதிரியான ஆள் ஒரு புது மனுஷனோட சண்டை பிடிக்க மாட்டான், கதைக்க மாட்டான், பேச மாட்டான். எல்லாருக்கும் இங்கே கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. இந்த புள்ள தங்கமான புள்ள தான். ஒரு மனுஷன் சண்டை பிடிக்க மாட்டான், வாய் போட மாட்டான், முறை சொல்கிறதும் ஒழுங்காக தான் சொல்லுவான். நல்ல புள்ள. நான் பெருமையாக சொல்ல தேவை, நீங்கள் அடுத்தவங்க சொல்லி கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த புள்ள நல்ல புள்ள. ஆனால் அவருக்கு இப்படி நடக்குமன்றது எனக்கு தெரியல. திடீரென்று நடந்தது தான் அது. ஆனால் நாங்கள் ஒரு இதுலேயும் குற்றம் சொல்லக்கூடிய நிலைமையும் இல்லை. என்ன ஒரு மழையில் துவஞ்சி தச்சரி அந்த வேலை செஞ்சதால் இப்படி நடந்திருக்கின்றது தான் நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் வந்தோம். என்கிட்ட மூத்த புள்ள தான் நின்று எல்லாம் பார்த்தது. அவட்டாண்ட கூட அதிகமாக நிற்கிறது. என்னட்ட வாரில் பெருசாக வரமாட்டான். சண்டை கிண்ட ஒன்றும் இல்லை. என்ன தூரம் இருக்கிறதுக்காக வரமாட்டான். ஆனால் என்கிட்ட புள்ள மூத்தவளோட மட்டும்தான் அவர் தொடர்பு தான். இந்த ஒரு 4-5 நாளைக்கு முந்தையும் போய் சாப்பிட்டு வந்திருக்காரு. அங்கே சாப்பிட்டு வந்திருக்காரு. போய் அங்கே அக்காச்சி சாப்பாடு தாண்டி சாப்பிட்டு வந்திருக்காரு. அவட்டான் கிடக்குற அவள் தானே எனக்கு பிறவா தான் தாய். மூத்தது எனக்கு அதுதான் பொம்பளை பிள்ளை மூத்தது. 2வது பேர் இன்னும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவகிட்டான் கிடக்குற அம்மா சாணம் அவள் தான் மூத்தக்கா. நான் என்னைய பெருசாக கணக்கு எடுக்க மாட்டேன். ஒழுங்கா கதைப்பேன். எனக்கு எடுத்த உடனே அது இந்த பகுதி தான் கதைப்பான். மச்சா மாதிரி மாதிரி இருக்காங்க. ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்கள் பழக. ஒரு தாய் பிள்ளையிலாண்டு இல்லை. ஒரு விபத்தில் அது இது எந்த பழக்கமும் ஆளுக்குள்ள இல்லை. 3 மாசமா இருக்கு. 3 மாசத்துக்கிட்ட இருக்கு கதைச்சி. ஒரு நாள் எடுத்து கோல் எடுத்து 10,000 ரூபா காசு கொஞ்சம் எடுத்து என்னடா என்ன ஒண்டி இல்லாமல் கிடக்குறேன். என்னட்ட காசு கேட்டேன். என்னட்ட எங்க இருந்து வர காசு நான் கேட்டேன். அப்பா வாங்கினாரு. என்னடா நீ அம்மா கிட்ட கோல் எடுத்தா பண்ண நான் சும்மாப்பா அம்மாவோட நான் சண்டை பிடிக்கிறேன் அந்த உனக்கு தெரியுதாங்கப்பா. நான் சரி ஐயா வா நீ வந்துட்டு போ, பிள்ளைங்களை முடிச்சுட்டு வந்துட்டு போ, பொங்கலுக்கு வா அண்டி பொங்கலுக்கு ஆக்கள் தான் இருந்தேன். அப்போ இப்போ இந்த ஒரு 3 நாளைக்கு முதல்ல உங்கள்கிட்ட வீட்டை வரதா இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. காசு கட்டிருக்காரு. அக்காட்ட போய் சொல்லிருக்காரு. அக்கா தான் ஏசிரிக்கா. அவட அக்கா தான் ஏசிரிக்கா. அம்மாவுக்கு வருத்த நீ போய் பாக்குறல. நான் அம்மாட்ட போய் மாநகரத்துக்காரையும் சோறும் சாப்பிடுத்து வர போறேன். ரெண்டு நிறைய பேர் இங்க வந்தாங்க. முழு பேர் என்ன சொன்னாங்க. எல்லாரும் சொல்லிருக்காங்க அம்மாட்ட போறோம், அம்மாட்ட நான் சோறு வாங்கி சாப்பிட போறேன். அம்மாட்ட போகல கடைசி அம்மாட்ட போவேன். நான் கட்டையே தான் கண்டேன். அம்மாட்ட போயிருந்தவர் தான் ஐயா வேலைக்கு போறேன். பொருளாதார காசு பக்கத்துல இருக்கிறேன்னு சொன்னா போயிட்டு வருவேன். குடிமலையெல்லாம் தாண்டியா போகணும். நாங்களும் மரக்குள்ள பகுதி பாட்டு போட்டில் வந்து சேர்ந்தேன். நாங்கள் போட்டில் வந்து நாங்கள் வரக்கூடிய வார வசதி தன்மை இல்லை. போட்டில் வந்து தான் பாலத்தில் கழிஞ்சு வசதியில் வந்து நாங்கள் நிறைய கஷ்டமாக வாரத்தில் கஷ்டமா வயலுக்குள்ள பிள்ளைகள் தானே பயங்கள்ல தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. ஒன்று ஹாஸ்டலில் படிக்குது கல்லடிது. ஒரு பொடியன் அக்காக்காரியோட தான் நிற்பாங்க. கல் வெட்ட போகிறாங்க சொல்லிட்டு போகிற ஒரு பொடியன் மரம் மூத்தாக்காட்டா எல்லாரும் நிற்கிறேன். இவரும் போய் அக்காட்டா நிற்கிறேன். ஒரு மகன் வெளிநாட்டில் எனக்கு 5 பேர் இல்லையே. ஆக மொத்தது பொம்பளை ஆக்கடாச்சு பொம்பளை 3 பேர் ஆம்பளை. இவர் தான் ஆம்பளையில் மூத்தாள் வேறு தான். எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா அப்பா சாணத்துக்கு தான் அம்மா அப்பா மாதிரி தான். அதுவும் அவள் நல்லா பாப்பா. எங்களோட மச்சான் நல்லா பாப்பா. இவள் நல்லா பார்வையில பார்க்காங்கன்றதுக்காக தான் நான் கவனம் கொண்டேன். கவனம் பெருசா கவனிக்கிறது ஏன்னா அவன் என்னட்ட சாப்பிட்றதோட என்னோட சண்டை பிடிக்கிறத கூட அவட்ட சண்டை பிடி தான் வாங்கி சாப்பிடுவான். மாமின்ற முறை இல்லை அம்மா சாணத்துல தான் அவள் நல்லா பார்த்து. நான் ஒரு கொடுமை சொல்ல மாட்டேன். அவங்க நல்லா பார்த்தவங்க பிள்ளைய. ஏன்னா அவக்கு ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளைவெல்லாம் பார்த்து அவருக்கு கஷ்டம் அவர் பார்ப்பாரு, அவருக்கு கஷ்டம் அவர் பார்ப்பாவு. நல்ல ஒத்துமையா இருந்தவங்க அவங்க. இதுக்கப்புறமா வந்து உங்களோட மருமகள் 2 வந்து என்னன்னு சொல்லி தெரியல. சின்ன வயசு 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள். அவங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த இடத்துல அது சம்மந்தமாக நம்ம கதைக்கிறாரு. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் பண்ண போகிறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். இருக்கிற நம்பருக்கு உங்களோட அந்த கிரியைகளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு. ஓகே சரிங்கம்மா. என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு இறந்து விட்டு வந்துட்டு எங்களால் வந்து கூடிய அளவுக்கான ஆறுதல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த இறப்புன்னு வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் தினந்து நிறைய மரண வீடுகள் நடக்குது. ஆனால் மரண வீடுகளை எடுத்துக்கொண்டு பார்த்துட்டு சொன்னால் சில ஏழை குடும்பங்களில் தான் அது சடங்குகளை செய்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதற்காக வேண்டி ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் இதில் 45,000 ரூபா வந்து இருக்குது. இதை வந்து சடங்கு இதில் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இது சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கான தொழில் ஏதாச்சும் ஏற்படுத்தி தரத்துக்கு சுய தொழில் ஒன்றுக்கு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து சடங்கு செலவுக்காண்டி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? சரிம்மா.
ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க என்ன சொன்னால் கடைசியில் யார் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் வச்சு நம்ம கேட்குற இடமும் கிடையாது அது. ஸோ அதனால் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா தான் பண்ணியிருந்தாங்க, கஷ்டப்பட்டவங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 45,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேரை கூட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் 2879, இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ இந்த அக்கா தான் வந்து இந்த ஒரு 45,000 அனுப்பியிருந்தாங்க. அதான் உண்மையிலே வந்து இந்த காணொளி வந்து பதிவேற்றம் செஞ்சதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஸோ இப்படியான அந்த விபத்துகள் வந்து நடக்கிறது வந்து வளமை. அதாவது வந்து மின்சாரம் தாக்கி இறக்குறது, இந்த நீரில் மூழ்கி இறக்குறது, அண்ட் பைக் ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அதுக்கப்புறமா வந்து பாதிக்கப்படுறது நமக்கு பின்னால் இருக்கிற குடும்பம் தான். ஆனால் இன்னொன்று இறப்பு எந்த வகையில் வரும்னு சொல்லலை. அது யாராச்சும் இப்படி போய் தண்ணியில் போய் விழுந்தால் நம்ம சாகப்புறோம்னு சொல்லி போட்டு போய் பாயிறேன், எதர்ச்சியாக நடக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச அளவு அவதானமாக இருந்து கொள்ளுங்கோ. அது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலியும் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து முக்கியமாக இந்த ஃபேமிலிக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு தற்செயலாக வந்துட்டு ஒரு விபத்து மாதிரி நடக்கிற மரணங்கள். இந்த மரணங்கள் வந்து நடக்கலாம் என்று வந்து முன்னாயத்தோட வந்து ஒரு வேலை செய்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்துட்டு அப்புறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இது கூட நடந்தது எப்படின்னு சொன்னால் அவங்க வெளி சைட்டில் வந்துட்டு அந்த அந்த ட்ரிப் வீரரில் வந்துட்டு அந்த கனெக்ஷனில் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க போல. அதனால தான் ட்ரிப் விழலை. கரண்ட் அடிச்சோன்னு வந்துட்டு உள்ள ட்ரெக்டாக வந்து கொடுத்துருக்க அப்படியாச்சும் ட்ரிப் விழுந்திருக்கும். ஸோ இது அந்த மெயின் இதுலன்றதுனால வந்து ட்ரிப் கூட விழலை. இந்த உண்மையாக வந்து இதோட கரண்ட் அடிச்சு நாங்கள் நேரத்தில் கொப்படிச்சொல்லையில் ஒரு தம்பி ஒரு ஆளை பார்த்துருந்தாங்க. அதுவும் இப்படித்தான் வேலைக்கு போன இடத்துல வந்து அந்த கம்பி தூக்கின இடத்துல மெயின் கரண்ட் அடிபட்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஆனால் இருந்தாலும் முடியாத கட்டத்துக்கு போய் வந்து அவரும் இறந்துட்டேன். இதோட வந்து 2வது சம்பவம் என்ன? ஆமாம், அதுவும் வந்துட்டு இது கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு உட்பட்டது. அது கொக்கட்டிச்சோலையில், இது கொக்கட்டிச்சோலை உனக்காட்டு பகுதியில். கண்டிப்பாக இன்றைக்கு நாங்கள் அவசரமாக போய் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான காரணம் வந்து ஸோ இந்த கட்டத்தில் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கணுன்றது வந்து. ஆனால் இப்போ தெரியும் எங்களுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி வந்து இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு அந்த அது சம்மந்தமாக தெரியாது. சரி பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து இனி நாங்கள் எல்லாம் முடிய கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை திரும்ப தேடி போய் நாங்கள் வந்து உதவி செய்வோம். இப்போதைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் வந்து ஸோ உங்களோட கிரியைகளை நடத்தி வைக்கிறதுக்காக வந்து மற்ற தேவைகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கண்டிப்பாக இப்போ எப்படி சொல்கிறேன், இறந்தவங்களுக்கு கிரியை செய்கிற இதாக வந்து எல்லாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. அப்பாட ஞாபகார்த்தமாக அதை கொடுங்க, அது செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து செய்கிறவங்க. ஸோ அப்படி யாராச்சும் உங்களுக்கு செய்யப்படுறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த உதவியை நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம். கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக. அதாவது மரண வீடுகளுக்கு தொடர்ச்சியாக நிறைய மரண வீடுகளுக்கான உதவிகளை பண்ணிப்போம் பார்த்துருப்பீங்க. அதுக்காக வேண்டி உண்மையிலேயே தம்பியாக்கள் வந்து மரண வீடை மட்டும் செலக்ட் பண்ணி செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த கேள்வி வரக்கூடாது. மரண வீடுன்றதை தாண்டி அவங்க கொஞ்சம் மேல்மைப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுனால வேண்டி தான் நாங்கள் அவங்களுக்கான உதவி அந்த ஸ்பாட்டில் போய் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அவசரமாக போய் பண்ணுறோம். இப்போ இது வந்து 3வது வீடு. 1வது வந்து எதிர்த்து அந்த நீரில் மூழ்கி இறந்தவங்கன்றதால வந்து அவங்கள எடுத்து கேட்டிருந்தவங்க, அவங்களோட நிலைமை எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நாங்கள் அவங்களோட வீடியோ போய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து 2வது அதிர்ச்சி, அதாவது எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. ஸோ நாங்கள் உதவி செஞ்ச ஒரு தம்பியோரால் இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி. இது வந்து 3வது காணொலி. இது வந்து நாங்கள் 1வது செஞ்ச மாதிரி வந்து ஸோ ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி அண்ட் வந்து அவங்களுக்கான உதவியை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் போய் பண்ணினது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவதானத்தோடு இருங்கோ. அதான் உண்மையாக வந்து நல்லம். ஏண்டா நம்மளும் வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து சந்தோஷமாக கொஞ்சம் காலத்துக்காச்சும் வாழலாம். இப்போ இவருக்கு ஒரு 75 வயசு, 80 வயசு, 65 வயசே கிடையாது. வெறுமனே 25 வயசு தான். இந்த எவ்வளோ காலம் வந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து பறி கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த வாழ்க்கையை 24 வயசுல அந்த ஒரு பிள்ளை வந்து இழந்துட்டு 2 பிள்ளைகள் வந்து இருக்குது. அவங்களோட நிலைமை வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய இளம் குடும்பங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் ஒரு தொழில் பண்ண போறீங்க அப்படி சொன்னால் தொழில் செய்கிற இடங்கள் வந்துட்டு அக்கம் பக்கம் பார்த்து இது செய்து நல்ல சூதானமாக தான் உங்கள்ட்ட தொழிலை வந்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கிற சில பிரச்சனைகள் நாளைக்கு உங்களோட குடும்பத்தை வந்து பாதிக்கப்படும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த அக்காவுக்கு மறுபடியும் உங்களோட சார்பு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கு வந்துட்டு இதன் மூலம் வந்து விழிப்புணர்வு வந்து பெற்று சொல்றதுக்காக வேண்டி நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.